உனக்கு நன்மையினே செயலினை போற்றினை உணர்களித்தேனே நைந்தாய் என நைந்தோம் என் வாழ்வும் நன்னிலை உணர்ப்பினி எனக்குண்டாய். இந்த அருமையான நிகழ்விலே பங்கேற்பதிலே நுழைவுகளே பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடைய 135வது பிறந்த நாள் விழாவிலே சிறப்பு கருத்தரங்கத்திலே பங்கேற்று இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த இடத்திலே நான் பேசுவதற்கு மிகவும் பெருமை அடைகின்றேன். தலைவர் உள்ளிட்ட அனைவரையும் வணங்குகின்றேன். ஏன் இந்த இடத்தை வரலாற்று சிறப்புமிக்க இடம் என்று குறிப்பிட்டேன் என்றால், இன்றைய உலகத்திலே தமிழ் தேசியம் பற்றி பேச தொடங்கி இருக்கிறார். இன்னைக்கு உலகம் முழுவதும் 60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொடுமைகள் எல்லாம் இப்போது அதைவிட பல மடங்கு அதிகமாக இருக்கிறது என்று வருத்தப்பட்டார்கள் ஐயா. ஆனால் ஒரு மகிழ்ச்சி, இதுவரை தமிழ் தேசியம் என்றால் என்ன என்று தெரியாத பலர் பேச தொடங்கி இருக்கிறார். உலகம் முழுவதும் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுகின்ற இந்த நேரத்திலே பெருமையோடு ஒன்றை சொல்லிக் கொள்கின்றேன். என் அளவில் எனக்கு தெரிந்த வகையிலே உலகத்தில் தமிழ் தேசியம் என்ற கொள்கையை விதைத்து வளர்த்த இடம் இந்த இடம். இதே இடத்திலே தென்னை ஓலைகளால் வேயப்பட்ட கூரை கட்டிடத்திலே தமிழ் தேசிய வகுப்புகள் நடைபெற்றன. அந்த வகுப்பில் மாணவர்களில் ஒருவராக நானும் பங்கேற்கிறேன். தமிழ் தேசிய அரசியலில் இளைய பேச்சாளர்கள் யாரும் இல்லை நம்மை தவிர என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன் இவ்வளவு காலமாக. ஆனால் எனக்கு போட்டியாக என்னுடைய நண்பர் தமிழ்மணி அவர்கள் நறுமுகையை இங்கே கலந்துகிறார். நறுமுகை பேசிய பிறகு எனக்கு பேச்சே வரவில்லை. அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. வாழ்த்துக்களம்மா, இதை தொடர உங்களெல்லாம் பார்க்க எனக்கு உண்மையிலேயே இன்னொரு பக்கம் இளைஞர்களை நினைத்து நம்ம செம்மலர் ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லிட்டு போனாங்கல்ல, அந்த மாதிரியான இளைஞர்கள் எல்லாம் பார்த்து பார்த்து பழகி போய் வேதனை இருந்தது. சினிமாவால சீரழிந்து கொண்டிருக்கின்ற நாடு நம்முடைய தமிழ்நாடு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, சொல்லாத, இனிமே சொல்லிடாத, தமிழன் என்று சொல்லாதே அப்படின்னு சொல்ற அளவுக்கு இன்னொரு மாநிலத்துல போய் நான் தமிழ்நாட்டில இருந்து வர்றேன், நான் தமிழன் அப்படின்னு தலை நிமிர்ந்து சொல்ல தயங்குகின்ற சூழல் தமிழ்நாட்டிலே இப்போது உருவாகி கொண்டிருக்கு. சினிமாவை பார்த்து விட்டு ஒரு காலத்துல சினிமா பைத்தியமா இருந்தோம். நானே ஒரு சினிமா பைத்தியம், அதாவது சினிமாவை பார்க்கிற பைத்தியம். சினிமா பைத்தியம் சொல்லுவாங்க, அடிக்கடி சினிமா பார்த்துட்டே இருந்தா சினிமா பைத்தியம் சொல்லுவாங்க. இன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாது. சினிமாவை பார்த்ததுனால பைத்தியமா நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி பைத்தியங்களா நாங்கெல்லாம் ஆகவே இல்லை ஒரு காலத்துல. இந்த நேரத்துல ஒரு செய்தி நான் சொல்ல விரும்புகிறேன். உங்க தேனிசை செல்லப்பா அவர்கள் அவருடைய இந்த நினைவந்தல்ல மிகு கொடியோர் செயல் அறவே கொல்லை வாலினை எடடா தேனிசை செல்லப்பா பாடுவார். பாவேந்தருடைய பாடம் கொல்லை வாலினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே உமை வாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா கொலைவாலினை எடடா. அதாவது வன்முறைக்கு நாம் செல்லக்கூடாது என்று வலியுறுத்துவதையே வன்முறையா இருக்கிறது மாதிரியே இருக்கும் பாவேந்தருடைய பாடம். நம்மை தீட்டி இருக்கிறார். எனக்கு பேசுறதுக்கு மட்டும் தலைப்பு கொடுக்கும் போது ஒவ்வொரு முறையும் நம்முடைய தோழர் வைகரை அவர்கள் ரொம்ப கவனமா ஒரு விஷயத்தை கடையாளம் தெரியாம கூட இவன் அரசியல் பேசிடுவாங்க. நாளைக்கு நம்ம தான் போய் நிக்கணும், தெரியாம கூட பேசிடக்கூடாது அப்படின்னு உட்கார்ந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்து நான் ஒரு தலைப்பு கொடுத்தா அந்த தலைப்பெல்லாம் வேண்டாம், ஐயா சொல்லிட்டாங்க அப்படின்னு ஐயா பேரை வர சொல்லி இந்த தலைப்பு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே பேசியாச்சு. என்னது பாவேந்தர் கவிதைகளில் அழகிய 2 வச்சிடலாம். அன்னைக்கு பேசினது 1, பகுதி 2. ஏன்னா இந்த தலைப்பு ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசிட்டு போறதுக்கு ஒரு தலைப்பு அல்ல, முனைவர் பண்ண ஆய்வுக்கு தலைப்பு. அதனால இருந்தாலும் யாரும் பயப்பட வேண்டாம், 1/2 மணி நேரத்துக்குள்ள முடிச்சுப்பேன். ஏன்னா அது வரைக்கும் நம்ம என்ன பேச முடியுமோ நான் அவ்வளவு பேசலாம். நான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்த பல விஷயங்களை நறுமுகை பேசிட்டாங்க, என்னை விட தெளிவாக ஆழமாக அழகாக புறத்த குரலிலே
உண்மையிலே மகிழ்ச்சியாக பெருமையாக இருக்கிறது. இது போன்ற இளைஞர்கள் சினிமாவில மட்டும் ஒரு காலத்திலேயே நம்ம சீரழிந்து போயிட கூடாது. ஆனா என்ன ஆகும், இன்னைக்கு செல்பேசியை எடுத்து சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு பார்க்க முடியல, ஒரே பைத்தியக்கார கூட்டமா இருக்கு. 60 வருஷத்துக்கு முன்னாடி பாவேந்தர் பாரதிதாசன் ஒரு பாட்டு பாடிட்டேன். 60 வருஷத்துக்கு நான் முதல்ல சொல்லிட்டு நாம என்ன தெரியுமா, தமிழ்நாட்டுல சினிமாவுடைய நிலைமை எப்படி. இந்த பாட்டை நான் சொன்னேன்னா இப்ப எழுதுனது மாதிரியே இருக்கு உங்களுக்கு எல்லாம். ஆனா 60 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கிறார். என் தமிழர் படம் எடுக்க ஆரம்பம் செய்தார். எடுத்தார்கள் 1, 2, 10, 100 ஒன்றேனும் தமிழர் நடை உடை பாவனைகள் அமைந்ததுவா இல்லை. ஒன்றேனும் தமிழின் அருமை உணர்த்துவதா இல்லை. ஒன்றேனும் உயர் நோக்கம் வாய்ந்ததுவா இல்லை. ஒன்றேனும் உயர் நடிகர் அமைந்ததுவாய் இல்லை. திரும்பவும் சொல்றேன், 60 ஆண்டுகளுக்கு மேல, அவர் இறந்தது 1964, 60 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. நம்ம தமிழ்நாட்டுல முத தமிழ் படம் வந்ததே 1931 காளிதாஸ். அந்த 31ல இருந்து 60 இந்த 20-30 ஆண்டுகள்ல இவர் சில படங்கள்ல விரும்பி அவரை எதிர்பார்த்து போயிருக்கிறார். புராண படம் எல்லாமே அந்த காலத்துல புராண கதைகள் தான், புராண படங்கள் தான். அறிவை வளர்க்கின்ற ஒரு சிந்தனையை தூண்டுகின்ற படங்கள் இல்லையோ என்று வேதனைப்பட்டிருக்கிறாங்க. அதனாலதான் அப்படி பாருங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, பாரதிதாசன் இன்னைக்கு இருந்திருந்தாருன்னா, இன்னைக்கு வர்ற திரைப்படங்களை பார்த்திருந்தாருன்னா, இன்னைக்கு சினிமா நடிகர்னு சொல்லிட்டு இருக்கிற திரிகிறவனெல்லாம் பார்த்திருந்தாருன்னா, சினிமா நடிகர் எல்லாம் விட்டுலங்க, சினிமாவை பார்த்துட்டு சுத்திட்டு எடுக்கிறாங்களே பசங்க, அவங்க எல்லாம் பார்த்தா என்ன ஆயிருப்பார், கொள்ளக்காரனா மாறிடு. அந்த அளவுக்கு வேகம் வெறி வந்துடும். ஏன்னா உணர்ச்சியால் உந்தப்பட்டவர், உணர்ச்சியால் கட்டமைக்கப்படுபவன் தான் கவிஞர். படைப்பாளர் என்பவன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாது. கவிஞர்கள் மட்டும்தான் மனசுல என்ன படுதோ அதை அப்படியே வெளிப்படுத்துகின்ற ஒரு திறப்படைகள். அதாவது சாதாரண கவிஞர் சமகாலத்திலே வாழுகின்ற, சமகாலத்திலே நிகழ்கின்ற நிகழ்வுகளை படம் பிடித்து காட்டுகின்றவன் கவிஞர். ஆனால் இந்த சமகாலத்து வாழ்க்கை, சமகாலத்து நிகழ்வுகள் தவறானவையாக இருக்கின்றன. எப்படி இருக்கிறது என்று சொல்கின்றவர் கவிஞன், எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றவர் தான் புரட்சி கவிஞர். அந்த புரட்சி கவிஞர் பாரதிதார். இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படி இருக்க கூடாது அப்படிலாம் பாடினார். அவர் விமர்சனம் செய்யாத துறையே கிடையாது. அது மொழியாக இருந்தாலும் சரி, சமூகமாக இருந்தாலும் சரி, சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, பெண்ணிய சிந்தனை சித்தாந்தங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் கோட்பாடுகளாக இருந்தாலும் சரி. இங்க பேசினார்கள் திராவிடத்தை பற்றி நான் பேசியிருக்கிறார்கள். திராவிடம் என்ற ஒன்று தமிழ் தேசியத்தை விழுங்கும் என்று கனவிலையும் கற்பனை செய்து பார்க்காத காலகட்டம் அது. அதனாலதான் யதார்த்தமாக பாடினார்கள். நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு திராவிடத்தை கற்பனை செய்து பார்த்திருக்க மாட்டார் பாரதிதாசன். ஆனால் அவர் உணர்ந்ததுனாலதான் கடைசியில் அதுக்கப்புறம் பாடுனேன், நாம் பிறந்தது, நாம் வளர்ந்தது தமிழ்நாடு, தமிழா நாம் தமிழர், நாம் தமிழர் என்று பாடு என்று அந்த காலத்திலேயே பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் பாடி வைக்கின்றார். தலைப்பு வருகிறேன். இப்ப இவ்வளவு நேரம் என்ன பேசுறீங்கன்னு கேட்காதீங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது இந்த கவிஞர்கள் அப்படின்றவங்க சமகாலத்தை பிரதிபலிக்கிறவர்கள் மட்டுமல்ல, சமகாலத்தை செதுக்குகின்றவர். அந்த வகையில அழகியன்னு சொன்னா காலையில பூசுற பவுடர் மாலையில மாயமாக மறைந்துவிடுது. மாலை அல்ல, சில பேருக்கு ஒரு அரை மணி நேரம் கூட நிக்காது பவுடர் அடிச்சுட்டு போய் கண்ணாடிக்கு முன்னாடி பல கோணத்துல நின்று நம்ம முகத்தை பார்த்து ரசிக்கும். கொஞ்சோண்டு தலை கலைஞ்சிருந்தாலோ அல்லது நிறம் மாறி இருந்தாலோ வேற ஏதாவது சரி பண்ணும். நிறத்தின் மேலையும் வடிவத்தின் மேலையும் புற அழகின் மேலையும் நம்முடைய மாயை. நாலடியார்ல ஒரு அருமையான ஒரு விளக்கம் சொல்ற. அழகுன்னா என்ன, நம்ம எல்லாம் அழகுன்னா என்னன்னு தெரியல. நாலடியார்ல ஒரு பாட்டு, இப்ப தலைமுடிய வளர்க்கணும் இல்ல, தலைமுடியும்
இந்த பெண்கள்னாக்க நீளமான கூந்தல் இருக்கணும், அதுவும் கருமையாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும், அப்பதான் அது அழகு. அதே போல நமக்கும் இப்போ வந்து இந்த தியாகராஜ பாகவதர் மாதிரி ஒரு இதெல்லாம் வைக்க வந்துச்சு. இன்னைக்கு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சிடலாம் யாருன்னு சொல்லி. அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா முகத்துல சேவிங் பண்ணுவாங்க, தலையில முடி வெட்டுவாங்க. இப்ப முகத்துல முடி வெட்டுறான், தலை பூரா சேவிங் பண்றான், தலையில சேவிங் பண்றான், முகத்துல முடி வெட்டுறான், முகம் பூரா முடி இருக்கு தாடி வச்சு. இந்த பக்கம் அப்படியே என்னமோ அதை வச்சு கவுச்சது மாதிரி. அது எங்க கல்லூரி பக்கத்துலாம் பாத்தீங்கன்னா எதுக்கு வரானே தெரியாது. அந்த இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு ஒரு சுத்து சுத்துவான். அது இப்படி இப்படி வரும்போது பாத்தீங்கன்னா அந்த குடி இங்கிட்டு கிட்டுமா அப்படி அடையும். அதுல அவனுக்கு ஒரு ஆணம். நாங்க பாத்துட்டே இருக்கோம், கொஞ்ச நேரத்துல நடக்க போகுதுன்னு. அதே மாதிரி நடந்து முடிஞ்சுக்கலாம் முடிஞ்சுன்னா பைக்கை கூட பார்க்க மாட்டான், எடுத்துட்டு பார்ப்பான், பார்த்து வேகமா போயிடுவான். அது மாதிரி அந்த முக தோற்றம் நாளையார் சொல்றாங்க, குந்தி அழகும், கொடுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும், அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. கல்வி நாம் அடைந்திருந்தால், கற்றிருந்தால், படித்திருந்தால் அதுதான் உண்மையான அழகு. அந்த அழகை விட்டு விட்டு எந்த அழகை எல்லாமோ நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆவேந்தர் கனவு நான் என்னுடைய தமிழ்நாட்டுல என்னுடைய மக்கள் எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிச்சு அறிவில் ஓங்கி நிற்கணும், ஒருத்தர் அன்பு காட்டி இவர்களை விட ஒரு உயர்ந்த சமூகம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு நம்பல மற்றவர் சொல்லுங்க. எல்லாரும் தமிழ்நாட்டின்கள் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தான் பராகரமத்தான் அன்பான் உன்னத இமமலைவோ ஓங்கிடும் கீர்த்தியைந்தும் இன்புற்றால் இருந்து மற்றொரு இயக்குவோர் கேட்கிற நாள் என்னார். அர்த்தம் யாராவது சொல்லுங்க. எவ்வளவு பெரிய ஒரு கற்பனை, எவ்வளவு கனவு, எவ்வளவு ஒரு இத அந்த மனசுல நம்ம நாடு, நம்ம மக்கள், நம்மளுடைய தலைமுறை இப்படிலாம் இருக்கணும்னு எந்த மாதிரி கனவு கண்டிருக்கார்கள். எல்லாவற்றிலேயும் அந்த கல்வி, அந்த படிப்பு, அந்த அறிவு, சமூக அக்கறை இதெல்லாம் சேர்ந்ததுதான். இதுக்குள்ள இருக்கிறது சும்மா அழகுன்னா ஏதோ ஒரு வடிவத்தை நிறத்தை பார்த்து அழகா சூரியன் அழகாக உதிக்கிறது, அழகாக மறைகிறது, நட்சத்திரங்கள் வானத்திலே தெரிகின்றன, மின்னுகின்றன, ஆகா என்ன பிரமாதம். அதெல்லாம் கவிஞர் அல்ல. இப்ப வானத்துல நட்சத்திரங்கள் இருக்கின்றன. பாரதிதாசன் பாடுற இந்த நட்சத்திரம்லாம் எப்படி தெரியுது? ஒரு அறிவியல் முறைப்படி பையெல்லாம் என்ன அருமையான ஆழமான சித்தாந்தங்களை எல்லாம் இங்கே ஒட்டி செய்திருக்கிறார்கள். இவருக்கு அமைதியா வந்து உட்கார்ந்துருக்காங்க. எவ்வளவு செய்திகள். அந்த காலத்துல நம்முடைய தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற அறிவு, அந்த அறிவியல் சிந்தனை உலகத்துல யாருமே கிடையாது. 6 மணி ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டுட்டு மல்லாங்க படுத்து விடுவார். அவர்களுக்கு தெரியறதெல்லாம் வானம். இரவு முழுவதும் வானம், தூக்கம் வர்ற வரைக்கும் அந்த வானத்தை பார்த்து கொண்டே இந்த நட்சத்திரத்தெல்லாம் நம்ம எல்லாம் எண்ணிருமா? முதல்ல நம்ம வெளியில போய் அண்ணாந்து வானத்தை பார்த்து எத்தனை நாள் ஆகுது இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்க. நான் வானத்தை பார்த்துருக்கேன், நிலாவை பார்த்துருக்கேன், நட்சத்திரத்தை பார்த்துருக்கேன். நமக்கு நேரமே இல்லை, கீழே குனிஞ்சு செல்பேசியை தான் பார்த்துட்டு இருக்குமே தவிர அண்ணாந்து வானத்தின் அழகை பார்க்கின்ற காலம் நம்மிடம் இருந்து போய்விட்டு. வானத்துல இருக்க அந்த நட்சத்திரத்தை பாடணும். எப்படி பாடணும்? யாராவது கற்பனை பண்ணுவாங்க. நீங்க எவ்வளவு பெரிய அழகை பாடினாலும் அந்த அழகுக்குள்ளேயும் சமுதாய அக்கறை இருந்தால்தான் அது அழகு. அது கல்வியாளர்களுக்கு மட்டும்தான் எல்லாரும் கிடைக்கும். அது சொல்றாரு பாருங்க. அதாவது பகல் நேரத்துல உழைக்க தொழில நான் ரொம்ப காலமா உழைச்சிட்டு இருக்கேங்க, கொஞ்சம் கூலியை சேர்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முதலாளிகிட்ட கேட்கிறேன். முதலாளி என்ன பண்ணும்? கேப்பா எனக்கே ரொம்ப கட்டு, சரி நான் தரேன், அப்புறமா தரேன். ஏதாவது ஒன்று சொல்லணுமா இல்லையா? என்னன்ட்டு எடுத்து பேசுறியா நீ? எனக்கு தெரியாத உனக்கு நான் எவ்வளவு பணம் தரணும், எவ்வளவு தரணும், எப்ப தரணும்னு ஏன்டியா அப்படின்னு சொல்லி இந்த திரும்ப இந்த உடனே கூலி தரேன் அப்படின்னு சொல்லி முதுகுல சாட்டை எடுத்து அடி அடின கூலியா கேட்கிற கூலி எவ்வளவு பெரிய கொடுமை. இத பகல் பூரா
வானம் பார்த்து கொண்டே இருக்கிறது. வானத்திலே அந்த வானம் பார்த்து கொண்டே இருந்து பாருங்களா, இந்த பூலோகத்தில் இவ்வளவு கொடுமைகளா, இவ்வளவு வேதனையா ஒரு தொழிலாளிக்கு நீ தர வேண்டும். மனம் பூரா பொங்கு. வானத்துல அந்த மனம் தாங்க முடியாம பொங்கு. பகல் நேரத்துல அந்த பொங்குதல் தெரியல, ராத்திரில தான் தெரியும். அததான் அவர் சொல்றாரு, மண் மீதில் உழைப்பாரெல்லாம் வரியலாம், உரிமை கட்டால் புன் மீதில் அம்பு வாய்க்கும் புலைய செல்வரா. இதைத்தான் தன் கண் மீதில் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் குப்பளித்த விரிவானம் பாராய். வானத்துல விண்மீன் வர்றதுக்கு என்ன ஒரு காரணத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. அந்த சிந்தனையிலே கூட அந்த அக்கறை, சமூக அக்கறை, சமூக சிந்தனை. இந்த பாட்டு எதுல இருக்கு? அழகின் சிரிப்புல இருக்கு. அழகின் சிரிப்புக்கும் சமூக சிந்தனைக்கு ஏதாவது சம்பந்தம் உண்டா? அழகை வர்ணிக்கிறவர் அழகை மட்டும்தானே வர்ணிக்கணும். ஏன் இந்த சமூக சிந்தனை? சமூக சிந்தனை செத்து விடுமானால் அழகு எதற்கும் அழகு இருக்க போவதில்லை. அப்ப உண்மையான அழகை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்துல சமூக அக்கறை உடையவர்களாக, இந்த உலகில் சிந்தனை உடையவர்களாக, மற்றவர்களை பற்றி கவலை கொள்ளுகின்றவர்களாக இருக்க வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த மாதிரி எதுவுமே எந்த சிந்தனையும் இல்லாம நான் இந்த அழகை மட்டுமே பாடுறேன், அதெல்லாம் கிடையாது. நான் உங்க எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். இந்த நேரத்தில் பாரதிதாசனுடைய எல்லா நூல்களையும் படிப்பதற்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் ஏதாவது ஒன்று அல்லது 2 நூல்களை நாங்கள் படிக்க விரும்புகிறோம். நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா நான் 2 நூல்களை சொல்லுவேன். அவரவர் பார்வையில் அந்த நூல்களினுடைய எண்ணிக்கையும் அடையாளம் மாறலாம். நான் சொல்றது 2 நூல்கள். ஒன்று பாப்பா பாருங்க, நல்ல இந்த தமிழ் பத்தி அழகின் சிரிப்புல 16வது தலைப்பு, வடக்கின் சின்னிகள் கிழக்கினை செயலினைத்து. இங்க தமிழ்நாட்டுல தமிழர்களையும் சிதைத்து கொண்டிருக்கின்ற அந்த எதிரிகளை அடக்கடா என்றுரைத்த அறம் காக்கும் தமிழை. அழகின் சிரிப்புல 16வது தலைப்பு. நான் சொல்ற 2 நூல்கள்ல ஒண்ணு அழகின் சிரிப்பு, இன்னொன்று குடும்பத்துல. இந்த 2 நூல்களையும் நம்முடைய இளைஞர்களுக்கு, திருமணம் ஆகின்ற தம்பதிகளுக்கு வாங்கி கொடுத்து படிக்க சொல்ல வேண்டும். சமூக அக்கறை மட்டுமல்ல, ஒன்று ரசனை உணர்வு, இன்னொன்று வாழ்வியல். நாம் எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கைய ரசிச்சு வாழ்றது தாங்க வாழ்க்கை. சில பேர்ல நம்ம செல்பேசி எடுத்து சில நலம் விசாரிக்கிறோம். ஐயா நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லா இருக்கீங்களா? இயல்பான சில பேர்கிட்ட கேட்டு ஏண்டா கேட்கணும் ஆயிடும். நல்லா இருக்கீங்களா? எங்க சில பேர் சாப்பிட்டீங்களான்னு கேட்கணும்ல, அது ஒரு நாகரிகம், ஒரு மரியாதை நிமித்தம் தான் அதை கேட்கணும். நான் உண்மையை தவிர எதுவுமே நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு இருக்கிறது ஒருத்தர் வருவேன். ஐயா நீங்க சாப்பிட்டீங்களா? 3 நாள் ஆச்சுங்க சாப்பிட்டேன். அப்புறம் 4 நாள் அப்படிங்க கேட்க முடியாது. ஒரு மரியாதைக்காக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இதெல்லாம். அப்போ எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, அந்த வாழ்க்கைய ரசிச்சு வாழ, அப்படி ரசிச்சு 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 வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே தான் அழகியல் நிறைந்திருக்கு. அப்படி வாழ்ந்த ஒரு விஷயம். இப்ப 2 வகையான காதல், அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்ய முடியும். 2 நேரம் போதுமானதாக இருக்கிறது. கல்லூரியெல்லாம் பேசும்போது நான் ஒரு காதல் கதையை பத்தி பேச போறேன்னா, அந்த இருக்கையில சாஞ்சிட்டு உட்காந்துக்கலாம், நின்று உட்காந்து அந்த முகத்துல ஒரு இது தெரியும், ஒளி தெரியும். அப்படியா ஐயா நம்ம சொல்ல போறாங்க. அந்த மாதிரி அந்த காதல் என்ற சொல்லுக்கு அந்த ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. ஆனா அந்த காலத்துல காதல் இருந்தது. இந்த காலத்துல காதல் என்ற சொல்லை கெட்ட வார்த்தை ஆகிட்டு. என்ன காரணம்? நிறைய பேரு என்னென்னத்தையோ பண்ணிட்டு அதை காதல்னு சொல்றான். காதலே இப்ப இல்ல, உண்மையில பணம் செத்து போச்சு. காதல் கிடையாது. பாவேந்தர் பல இடங்கள்ல படம் பிடிச்சு காட்டுற காதல்.
ஏற்கனவே நம்ம வந்து பேசிப்போம் சஞ்சீவி பர்வதத்தின் சாணம். அது அருமையான ஒரு காமி. நான் சொன்ன அந்த 2 நூல்களையும் இது கிடையாது. அழகின் சிரிப்பு கிடையாது, குடும்ப விளக்கம் கிடையாது. அதாவது இந்த சுற்றுலாவுக்கு அழைச்சிட்டு போவாங்கல்ல, சுற்றுலாவுக்கு வழிகாட்டி, அந்த வழிகாட்டி வந்து ஏற்கனவே அந்த ஊருக்கெல்லாம் போய் வந்திருக்கணும், எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்கணும். வழிகாட்டியே ஒன்றும் தெரியலன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம போய் பிரயோஜனம் இல்லை, எந்த பயனும் கிடையாது. அதனால அவரை அழைச்சிட்டு போய் அப்படியே காட்டணும் எல்லாத்தையும். பார்த்தீங்கன்னா மழை தெரியுதா, ஊட்டி கொடைக்கானல் போனோம்னா அவங்க கர்ப்பிணி பெண் படுத்திருக்கிற மாதிரி இருக்காங்கன்றாங்க. அவர் சொல்லவே வச்சுங்களேன், நமக்கு ஒண்ணுமே தெரியாது, மழை மட்டும் தான் தெரியும். ஆனா அவரு பல வகையில சொல்லுவார். இந்த நேரடி இந்த லைவ்ல காட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான சில காட்சிகளை அதுமே அந்த அறிமுகமே சொல்லுவார். அதாவது இந்த குயில் குவிட்டு இருந்தா காய் ஒண்ணுதான், மயில் ஆடி நாய்ங்க பாத்தீங்களா, அதை பாருங்க, அருகிலிருந்து தண்ணி ஊற்றுதா, இதெல்லாம் அப்படியே நம்ம நேரடியா போற மாதிரி இருக்கும். புயல் கூவி கொண்டிருக்கும், போல மிகுந்த மயில் ஆடி கொண்டிருக்கும், வாசம் உடையவன் காற்று குடிந்தடைக்கும், கண்ணாடி போன்ற நீர் ஊற்றுக்கள் உண்டு, கனிமரங்கள் மிக்க உண்டு, பூக்கள் வணங்கமல், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இருந்தபடி இன்னிசை பாடி கழிக்கும், வேட்டுவை பெண்கள் விளையாட போவதுண்டு, காட்டு வரவர்கள் காதல் மனம் புரிவதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள் இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரணி. அந்த பாட்டை படிக்கும் போதே நேரம் போய் பார்த்தது மாதிரியே இருக்கு. நிறைய பேரு ஒரு சில புத்தகங்களை படிச்சுட்டு காஷ்மீருக்கே போயிருக்கவே மாட்டான். காஷ்மீரை பத்தி படிச்சுட்டு நான் காஷ்மீருக்கு போனேன்னு சொல்லுவான். அப்ப என்ன எழுத்தாளருடைய வெற்றி அதுல இருக்கு. பாரதிதாசனுடைய இந்த 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 காவியத்தை ஒரு தடவை படிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கீங்களேன், நம்ம சஞ்சீவி மலையே போயிட்டு வந்தது மாதிரி இருக்கு. சஞ்சீவி மலை வரலாறு வந்து அது ஒரு வேற வகையான ஒரு வரலாறு. அது ஒரு அதை இன்னும் சொல்ல போனாங்க, அதை வந்து கிண்டல் அடிப்பதுக்காக அந்த இந்த கதையை சொன்னாங்க. ராமாயணத்துல லட்சுமணன் ஒரு ராவணனோட போர் புரிகிற போது எல்லாம் மயங்கி விழுந்துடுறாங்க. அவங்களை காப்பாத்துறதுக்காக ஒருத்தர் 2 பேர் இல்லை, போன அத்தனை பேரும் மயங்கி கிடக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவான். அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும்னா என்ன பண்ணும், மூலிகை வேணும். மூலிகைன்னா 1-2 மூலிகைய பத்தாது, ஒரு மலையே வேணும். எங்க போறது, இமயமலைக்கு போறான். யாரு, ஆஞ்சநேயர். இமயமலைக்கு போய் ஒரு பகுதி அப்படியே பேத்து அப்படியே பறந்து எடுத்துட்டு வந்து இலங்கையில இந்த நிவாரணம் பண்ணுங்க. அப்ப இடையில வந்து ஒரு சில இடங்கள்ல கீழே விழுந்துச்சு துண்டு. அது மாதிரி விழுந்த இடங்கள்ல தான் அந்த விருதுநகர், கன்னியாகுமரி ஒரு சில பகுதிகள் எல்லாம் அந்த சஞ்சீவிங்கிற பேர்லயே மலை. ஒரு இடம் கிடையாது, ஒரு 2-3 இடம் நிறைய இடத்துல விழுந்துருக்குங்க அந்த குன்று. இப்போ அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க மகள். எதுக்காக நிக்கிறான், தன்னுடைய காதலியின் வருகைக்காக நிற்கிறான். என்ன பண்றான், ஏன் நின்றுட்டுதான், அவன் என்ன சொல்ற, மலை உச்சிக்கு போகணுங்கிறான். இவன் என்ன சொல்றான், முடியாதுப்பா, என்னால முடியாது, ஒன்னு அழைச்சிட்டு போட்டுக்கணும். என்னாலே முடியாது, நீங்க இல்ல இல்ல போய் இங்க பாரு சொன்ன கேள்வி. அந்த மலை உச்சியில ஒரு மூலிகை இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். ஒரு இலைய வாயில போட்டீங்கன்னு வச்சுக்கிய, இந்த உலகத்துல இருக்கிறவங்க அவ்வளவு பேரையும் இங்க உட்காந்துட்டே பார்க்கலாம். இன்னொரு இலைய பறிச்சு வாயில போட்டேன்னு வச்சுக்கிய, இந்த உலகத்துல இருக்கிறவங்க அத்தனை பேரும் பேசுறத இங்க இருந்துட்டே கேட்கலாம். இதுதான் அவர் பண்ண கற்பனை. அதுக்கப்புறம் அவர் இருந்தது அந்த அந்த காவியத்துல செய்திருக்கிற அந்த புரட்சி இருக்கு பாருங்க. எத்தனை காலத்துக்கு தான் நீங்க புராணங்கிற பேர்ல இந்த தமிழ் மக்களை மடையர்களாக மாற்றிக் கொண்டே இருப்பீர்கள்? அந்த மாதிரி கேள்வி கேட்கிறார். முதல்ல எடுத்தோடனே அந்த பொண்ணு பேசும் பாருங்க, ஏவா நீ ஒரு பொண்ணா இருக்கிற, நீ எல்லாம் வந்து அங்கெல்லாம் வர முடியாது. பெண்ணிற்கும் மண்ணிற்கும் கேடாய் மதித்தீர பெண்ணினத்தை, பெண்ணிடைமை தீர் மட்டும் பேசும் நாட்டு மண்ணிடைமை தீர்ந்துவதல் முயற் கொம்பே. என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீ, என்ன பெண் என்று கேவலமாக நினைக்கிற, ஒழுங்கு அழைச்சிட்டு போய். இந்த மாதிரி ஒரு உரையாடல் அவர்களுக்கு இடையில. இப்படி ஒரு அழகான ஒரு காட்சிகளை, காதல் மட்டுமல்ல ஒரு நாகரிகமாகவும் அழகியல் காட்சிகளை படம் பிடித்து காட்டுகின்ற வல்லமை பாவேந்தர் அவர்களிடத்தில்தான். ஒரு தடவை அந்த காவியத்தை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா படிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு அருமையான ஒரு காட்சி, அவர் படைத்த காப்பியங்கள்ல இன்னொரு மிகவும் எனக்கு பிடித்தமான ஒரு காப்பியம் சொன்னா புரட்சி கவிகள். நிறைய பேர் இந்த புரட்சி கவி அவர் எழுதுனதுனாலதான் அவருக்கு புரட்சி கவிஞர் அப்படின்ற ஒரு பெயர் வந்தது அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனால் அது முழுமையானது அல்ல.
அது அது அதற்காக அல்ல. புரட்சிக்கவி என்ற காவியத்தை அவர் பாடியதால் அல்ல, அவர் பாடிய பாடல்கள் எல்லாவற்றிலும் புரட்சி நிறைந்திருந்த காரணத்தினால்தான் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார் என்ற புரட்சி கவி என்ற ஒரு காவியத்தை படைக்கிறார். புரட்சி கவி என்பது ஒரு வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்ற ஒரு காவியத்தை தழுவி எழுதப்பட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த கடைசி காட்சி எல்லாம், இறுதி காட்சிகள் எல்லாம் இவரால் மாற்றப்பட்டு புரட்சிகரமாக வடிவமைக்கப்பட்டது. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு அரசனுடைய மகள் அமுதவல்லி, அவளுக்கு கவிதை எழுதணும்னு ஆசை. எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசை, எனக்கு என்ன பண்ணணும்? சரி, ஒரு ஆசிரியரை ஏற்பாடு பண்ணணும். அமைச்சர் சொல்ற ஒரு ஆசிரியர் இருக்காருங்க, ஆனா அது 2 பேரையும் பாடம் நடத்த விட்டோம்னா சரியா வராது. 2 பேரும் இளம் வயது, அவர்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு விட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? அப்ப 2 பேர்கிட்டையும் ஒரு பொய் சொல்றாங்க. என்ன, உனக்கு பாடம் நடத்த வர்றாரே கவிஞர், அவருக்கு கண்ணே தெரியாது, குருடன், கண்ணே தெரியாது அப்படின்னு சொல்லிடும். இடையில ஒரு பெரிய திரையை போட்டுவோம். அமுதவல்லி கேட்டா என்ன சொல்றது? அவனுக்கு கண்ணு தெரியாது. அவன் கேட்பானே, அப்ப நாம என்ன சொல்லலாம்? அவன் குஷ்டரோகி, எவ்வளவு பெரிய கொடுமையான பொய் பாரு. தன்னுடைய மகளை விட்டு குஷ்டரோகியும் பொய் சொல்லணும். எங்க ஏதாவது தவறு நடந்துருவோம், ஆனாலும் பாடம் நடத்தணும், கவிதை சொல்லி தரணும், அவ்வளவுதான். அரசன் அறிவிக்கின்றான் அமைச்சர் பால் அமுதவல்லி என் ஆசைக்கு உட்பெண், தமிழ் இலக்கியங்கள் தமிழ் இலக்கணங்கள் அமைப்புற ஆர்த்த ஒழுக்க நூல் நீதி நூல் அனைத்து உணர்ந்தாராக மன்னால் கவிதை முனைய கற்றால் இல்லை. மலரும் பாடும் வண்டும் மண்ணின் மனமும் விண்ணின் விரிவும் மேலோர் மெலிவும் விழிந்தோர் அமுத தன்மையும் காலையம் பருதியும் என் மகள் அகத்தில் எழுந்த கவிதையை புறத்தில் பிறருக்கு புலப்படுத்துவதற்கு செய்யுள் இலக்கணம் தெரிதல் வேண்டுமாம். ஏற்ற ஒரு ஆசான் இங்குதான் தோற்றியவாறு சொல்ற அமைச்சரே. இந்த கேட்ட உடனே இது மாதிரி இதெல்லாம் நடந்து ஏற்பாடெல்லாம் நடந்து கவிதை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. பாடம் இடையில தர இவனும் அவனை பார்த்ததில்லை, அவனும் இவனை பார்த்ததில்லை. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்துல பாடம் சொல்லி கொடுக்குறவன் முன்னாடி வந்துட்டான். பாடத்தை கேட்கக்கூடிய அமுதவல்லி காலத்தாழ்வா வர்றான். மாணவர்கள் ஆசிரியரை விட மாணவர்கள் காலநேரமா வர்றதுதான் மாணவர்கள் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. உதாரணம் உட்கார்ந்துருக்கான். சும்மா இருக்க முடியுமா? சும்மா நிக்க முடியுமா? நிக்க முடியாது. வானத்தை பார்க்கலாம். வானத்துல பாத்தீங்கன்னா ஒரு முழு நிலா. வானத்தை பார்த்தோன்னே அந்த நிலாவை பார்த்தோன்னே பாட முழு நிலாவை பாட தெரியலன்னா அவன் கவிஞனும் கிடையாது, அவனுக்கு காதலும் வராது. அந்த காலத்துலயும் இந்த காலத்துலயும் எழுதாத சட்டம். நீங்க கவிஞன் ஆகணும் அப்படின்னா காதல் பண்ணணும்னா நிலாவை பாடணும், ஏன்னா ஒண்ணும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயற்கை அழகு, அதாவது மனசுக்குள்ள ஒருத்தனது கவிதையும் காதலும் வந்துருச்சுனால பார்க்கறது எல்லாமே அழகாவே தெரியும், அவனே அழகா தெரியும். அதுக்காக காதலர்கள்லாம் அந்த கண்ணாடியவே பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க. பாத்துக்கீங்களா? கண்ணாடியை பார்த்து பார்த்து ரசிப்பாங்க தன்னுடைய முகத்தை, தன்னை தானே ரசிச்சு கொள்ளும். வானத்துல நிலாவை பாக்குறான், நிலாவை பத்தி ஒரு பாட்டு பாடும். அந்த நிலாவை பாடுகின்ற போது கூட ஒரு சமூக அக்கறையோடு அவன் பாடுறான். அதுதான் நான் சொல்றேன். அந்த நிலா இருக்குல்ல, எப்படி இருக்குதான், அந்த பானையில சோறு வடிச்சு கவுச்சிட்டு நிமித்தி திறந்து பார்க்க வச்சுங்க, எப்படி இருக்கும்? எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்காது. பல நாள் பட்னியா கிடக்குறான் பாருங்க ஒருத்தன். அவன் சோறு வடிச்ச அந்த சோத்து பானையினுடைய அந்த முகத்தை பார்த்தான்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா. இப்ப நிலாவை இது வரைக்கும் யாராவது இந்த மாதிரி படிக்கல, யாருமே பார்க்க அது பார்க்க. நீலவான் ஆடைக்குள் உடல் மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோல முழுதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே உலகம் சாகும், வான சோலையிலே பூத்த தனி பூவும் நீதான் சொக்க வெள்ளி பார்க்குடமும் அமுத ஊற்றும், காலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கடல் மாறி குளிரடைந்த ஒளி பிழம்பும், அங்கு இவ்வாறு கருகும் உலகு கண்டேன், அவ்வாறே வான் கண்டேன்,
திசைகள் கண்டேன். பிந்தி அந்த காதல் தான் தெரிந்ததுன்றோ பெருஞ்சிரிப்பின் ஒளி முத்தோ நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் அழகையெல்லாம் சேகரித்து இருந்தார் என்று இயற்கை அன்னை எழில் வாழ்வில் சித்தரித்த வண்ணம் தான். உன்னை காணும் போதிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சியினை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைப்பிடுவதில்லை. நித்திய தரித்திரராய் உழைத்து உழைத்து திணை துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கள். பானை ஆற கணத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவி நிலவே உன்னை காணும் இன்பம் தான். கூழ் கிடைச்சா போதும், என்னோட வயிறு நிரப்பிப்பேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப ஒரு பானை சோறு கிடைச்சா எப்படி இருக்கும்? ஒருத்தர் எப்படி வெறும் அழக பாடுறது அழகியலே அல்ல, அது கவிஞனுடைய கடமைகள். அந்த அழகியலுக்குள்ளேயும் ஒரு சமூக அக்கறை, அதை சொல்வதுதான் கவிஞனுடைய. அதை பார்த்துட்டு அவனுக்கு ஒரு என்ன ஆயிடுச்சு, வந்துட்டா அவன் பாடிட்டு இருக்கிறப்ப வந்துட்டு அமுதவன் என்னடா இது நிலாமை இவ்வளவு அழகா வர்ணிச்சு பாடுறான்னா அவன் கூடனா இருக்க முடியுமா? பிறவி கூடனா இருந்தா நிலாவை இப்படி இப்படி வர்ணிச்சு பாட முடியுமா? முடியாது. திரையை விளக்கிட்டு பாக்குறான். அவனுடைய தாமரை கண்ணோடும் கண்டனல்னு தாமரை மாதிரி விரிந்திருக்கின்ற அழகான ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவன் பார்க்கிறான், மின்னர் குலத்தில் விளைந்ததோ வில்லின் குலத்தில் பிறந்ததோ கண்ணர் தமிழ்கனி வானரின் உல கற்பனையை ஒரு பெற்றதோ அப்படியே பார்க்கணும். யாரு நானி அமுதருக்கு அப்படியா? எனக்கு இது வரைக்கும் நீ குஷ்டரோகில சொன்னாங்க, நீங்க கூட்டத்துல சொன்னாங்க. அடப்பாவீங்களா, ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம ரெண்டு பேரையும் குற்றவாளிகள் குருடனாகவும் குஷ்டரோகியாவும் மாத்திட்டாங்க. எப்ப எதை செய்யாதுன்னு சொல்றோமோ அப்பதான் அது நடக்கும். எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ அரசாங்கம் நினைச்சு எது நடக்கக்கூடாது அது நடந்துருச்சு. ரெண்டு பேரும் காதல் புரிய தொடங்கிவிட்டாங்க. அப்படி ஒரு காதல் காட்சிய நிறைய சொல்லுவோம். அது பாட்டுக்கு இந்த புரட்சிக்குள்ள நிறைய போயிட்டு இருக்கு. இது இளையோர் காதல். நான் சொல்ல நினைத்தது சொல்ல விரும்பியது இளையோர் காதலை பற்றி அல்ல. ஏன் தெரியுமா? இந்த காதலை பல இடங்கள்ல நீங்க எல்லாம் பார்த்திருக்கலாம், படிச்சிருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் உலகத்திலேயே எந்த ஒரு கலைஞனும் எந்த ஒரு கவிஞனும் படைக்காத ஒரு படைப்பு பாரதிதாசனுடைய படைப்பு ஒன்று இருக்கிறது என்றால் அது முதியோர் காதல். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதியோருக்கும் வாழ்க்கை உண்டு, முதியோர்களுக்கும் காதல் உண்டு, முதியவர்களும் வாழ்க்கையை ரசித்து ரசித்து வாழ்வதற்கு ஏற்ற சூழல் உண்டு. இத கற்பனை பண்ணி பார்த்தது பாரதிதாசன். குடும்ப விளக்குல கடைசி பகுதி முதியோர் காதல். இந்த முதியோர் காதல மட்டும் நான் சொல்லிடுறேன். கதாபாத்திரங்கள் ஒன்று மணவழகர், இன்னொன்று தங்கம். மணவழகருக்கு 85 வயசு, தங்கத்தம்மாளுக்கு 80 வயசு. ரெண்டு பேரும் காதல் புரிகிறார்கள். நான் ஒரு காதல் கதையை சொல்ல போறேன்னு சொல்லி இந்த கல்லூரியில நான் சொன்னேன்ல, எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இவங்க ரெண்டு பேருக்கு வயசு இதுன்னு சொன்னோன்னா எல்லாம் சிரிக்கிறாங்க. என்ன அப்படியே ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன நம்புறது மாதிரி இருக்காங்க. 85 வயசுல 80 வயசு 85 வயசுல ரெண்டு பேர் காதல் புரியுமா? இந்த உலகத்துல காதல் புரிய முடியுமா? அப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கான் அவன்? காதல்னா தப்பா புரிஞ்சுட்டு இருக்கான். டேய், காதல்னா அது இல்லடா, நீ நினைச்சிட்டு இருக்கிறதல்ல காதல். காதல் என்பது உடலோடு சம்பந்தப்பட்டதல்ல, உணர்வோடு சம்பந்தப்பட்டது. காதல் என்பது அழகோடு சம்பந்தப்பட்டதல்ல, அகத்தோடு சம்பந்தப்பட்டது. நீ நினைச்சு கொண்டிருக்கிறது அது அல்ல. அவர் சொல்றாரு பாருங்க, மணவழகர் தன்னுடைய மனைவியை பத்தி, அதாவது பாரதிதாசன் பாடுறார். புது மலர் அல்ல. பெரும்பாலும் காதலியே என்ன சொல்லுவாங்க? புது மலர்னு தானே சொல்லுவாங்க. ஒரு ஏதோ ஒரு மலர் மலர்னு சொன்னாங்க, பூன்னு சொன்னாதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் சொல்ற, என்னுடைய மனைவி புது மலர் அல்ல, காய்ந்த புற்கள். அவளுக்கு இந்த காஞ்சி போன புல்லு கூட சொல்லல, புல்லு கட்டுல காஞ்சி போன புல்லு கட்டு தான் அவள் உடம்பு. புது மலர் அல்ல, காய்ந்த புற்கட்டே அது உடம்பு. சதிராடு படையால் அல்ல. தன்னுடைய காதலி தன்னுடைய மனைவி அப்படி நடந்து வந்தா அப்படின்னா
அது எப்படி நடந்ததுனாலும் ரசிச்சு பார்ப்பான். தன்னுடைய அத கணவன் அது பார்க்கறது இயல்பு. ஏன்னா என்ன மாதிரி அவன் நடந்து வர்றா பார்த்தீங்கன்னா அழகா இருக்கு. அண்ணன் நடை அண்ணனே தோற்று போயிடும் அப்படிலாம் பார்த்து ரசிப்பாங்களே. ஆனா இப்ப பாருங்க, மனோவழகர் சொல்றாரு தன்னுடைய மனைவியை பற்றி, அவளால ஒழுங்கா நடக்கவே முடியாது. கல்லாடி விடும் மூதாட்டு, சதிராடும் வடையால் அல்ல, கல்லாடி விடும் மூதாட்டு. அவளுடைய முகம் என்னது? நிலா மாதிரி அல்ல, மதியல்ல முகம் அவருக்கு, மதியல்ல முகம் அவருக்கு, குழிகள் கண்கள். அவருடைய முகம் வரல் நிலம். இது மாதிரி இருக்கும்போது ஏதாவது இன்பம் நல்குமா? நடக்குமா? எது எனக்கு இன்பம் நல்கும்? இருக்கின்றால் என்பதொன்றே எனக்கு. அவ என்ன அவ ஒரு பக்கம் இருக்கிறா, நான் ஒரு பக்கம் இருக்கிறேன். அவ என்னுடைய அழகான தமிழை பேசுறது கூட முடியல, அவளால பேச்சே வரல. அவ காதுல நான் அவ பேசுறது கிடையாது, என்ன பார்க்கறதும் கிடையாது, என்ன தொடுறதும் கிடையாது, என்ன தீண்டுறதே கிடையாது. நான் ஒரு பக்கம் ஓரமா இருக்கிறேன், அவ ஒரு பக்கம். இப்ப சொல்றாரு பாருங்க, செவ்வாதுளை போல சிதறிடும் சிரிப்பார் என்னை அம்மாது கழிக்க. மாதுளை பழத்தை பார்த்துருக்கீங்களா? அது ரெண்டா உடச்சோம்னா எப்படி இருக்கும்? சிறப்பா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். அந்த மாதிரி சிரிப்பாங்க. எப்போ? அப்போ ஒன்ஸ் அப்பான் எ டைம், இப்ப கிடையாது. சிம்மாதுளை போல சிதறிடும் சிரிப்பால் என்னை அம்மாது கலிக்கை செய்வார். அதுவெல்லாம் அண்ணா இன்னால் அம்மணி நகைப்பும் கேளே. அவ சிரிக்கிறதே கிடையாது, சிரிக்கிறதும் கிடையாது, பேசுறதும் கிடையாது, என்ன பாக்குறதும் கிடையாது. அவ பாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கா, நான் பாட்டுக்கு ஓரமா உட்கார்ந்துருக்கிறேன். அப்ப எனக்குள்ள எப்படி காதல், எனக்குள்ள எப்படி மகிழ்ச்சி, எப்படி நான் அதை அனுபவிக்க முடியும்? என்னுடைய பேர குழந்தை இருக்குல்ல, அங்க இருந்து வரும், அம்மாயி என்றார். அம்மாயி அமிழ்தினில் விழும் என் நெஞ்சம். அப்படியே நான் அமிழ்தத்துக்குள்ள விழுந்த ஆளு மாதிரி ஆடுகிறேன். எப்படி சொல்றாரு? இதுதான் இதுதான் இந்த அழகியல், இந்த சிந்தனை, இந்த ரசிப்பு தன்மை. அந்த வாழ்க்கையை கடைசி வரை ரசிக்க வேண்டும். கடைசி காலம் வரை, கடைசி நாள் வரை நம்முடைய வாழ்க்கையை ரசிக்க வேண்டும் என்றால் எத்தனை போர் குணம் போராடும் சூழல் வந்தாலும் அதை எதிர்கொள்ளுகின்ற மனநிலையோடு எல்லாவற்றையும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் பெற்றிருந்தால் மட்டும்தான் நம்மால் அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை, வாழ்வியலை அழகியலோடு நாம் சிந்திக்க வேண்டும் என்றால் இப்படி ஒரு மனநிலையோடு நம்மை பாரதிதாசன் அழைத்து செல்கிறார். பாரதிதாசனுடைய அந்த கவிதைகளை நீங்களும் படியுங்கள், ரசியுங்கள், கொண்டாடுங்கள் என்று கூறி இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி அமைகிறேன். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.